எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி ராஜா, எங்களோடு கூட நீங்க பேசுங்க. கர்த்தாவே கர்த்தாவே, ஏன் என்னை கைவிட்டி கதறி அழும்போது வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கின்றீ? கர்த்தாவே கர்த்தாவே, ஏன் என்னை கைவிட்டி கதறி அழும்போது வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கின்றீ? எனக்கு தூரமாயிருக்கின்றீ. பகலிலே நான் கூப்பிடுவே, உத்தரவு கொடுத்தருளும். பகலிலே நான் கூப்பிடுகிறே, உத்தரவு கொடுத்தருளும். இரவிலே நான் கூப்பிடுகிறே, எனக்கு அமைதி தாரும். இரவிலே நான் கூப்பிடுகிறே, எனக்கு அமைதி தாரும். கர்த்தாவே கர்த்தாவே, ஏன் என்னை கைவிட்டி கதறி அழும்போது வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கின்றீ? எனக்கு தூரமாயிருக்கின்றீ. உம்மை நோக்கி கூப்பிட்ட பிதாக்கள் தப்பினார்களே. உம்மை நோக்கி கூப்பிட்ட பிதாக்கள் தப்பினார்களே. உம்மை நம்பின மனிதர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகவில்லை. உம்மை நம்பின மனிதர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தாவே கர்த்தாவே, ஏன் என்னை கைவிட்டி கதறி அழும்போது வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கின்றீ? எனக்கு தூரமாயிருக்கின்றீ. நானும் ஒரு புழுதானே, மனுஷனல்லவே. நானும் ஒரு புழுதானே, மனுஷனல்லவே. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் தள்ளப்பட்டும் இருக்கிறே. மனுஷரால் தள்ளப்பட்டும் ஜனங்களால் நிந்திக்கப்பட்டும் இருக்கிறே. கர்த்தாவே கர்த்தாவே, ஏன் என்னை கைவிட்டி கதறி அழும்போது வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கின்றீ? எனக்கு தூரமாயிருக்கின்றீ. பீறி கெஞ்சிக்கின்ற சிங்கத்தை போல என் மேல் வாயை திறந்தார்கள். பீறி கெஞ்சிக்கும் சிங்கத்தை போல என் மேல் வாயை திறந்தார்கள். தண்ணீரை போல ஊர்ச்சுண்டே
இருதயம் மெழுகு போல் உருகி போனதே. தண்ணீரை போலே ஊற்றுண்டேன், என் இருதயம் மெழுகு போல் உருகி போனதே. கர்த்தாவே கர்த்தாவே, ஏன் என்னை கைவிட்டி கதறி அழும்போது வார்த்தைகளை கேளாமலும் தூரமாயிருக்கின்றீ, எனக்கு தூரமாயிருக்கின்றீ, எனக்கு இருக்கின்றீ. கிருபை இரக்கம் அன்பு எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். செய்தி நேரத்தை உங்க வல்லமையில கருத்துல கொடுக்கிறோம். இன்றைக்கும் ரேமா வார்த்தைகளை கருத்த நீர் அனுப்பி சபையாரை உற்சாகப்படுத்தி உமக்கண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஒரு திரள் கூட்டத்தை சேவூர் சபையிலிருந்து நாங்கள் பரலோகம் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த தரிசனம் உடையவர்களா கர்த்தர் எங்களை இந்த செய்தியின் மூலமாய் மாற்றி தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. வாசிப்போம் தொடர் செய்தி. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது பாடின இந்த பாடலையும் கர்த்தர் கிருபையாய் எனக்கு தந்த பாடல். அல்லேலூயா. இது ஒரு புதிய பாடல். இன்னைக்கு 2 பாட்டு நம்ம ரிலீஸ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார் பாருங்க. அல்லேலூயா. என்னதான் நீங்க என்ன பாட்டு சரியில்லைன்னு சொன்னாலும் கர்த்தர் என்னை பாட வைத்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த. அல்லேலூயா. ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்ம ஆண்டவருடைய கிருபை வரங்களை பெற்று ஒரு ஊழியத்தை செய்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சுவிசேஷம் கட்டாய பிரசங்கிக்க வேண்டும். சும்மா இல்லை, நம்ம மீது விழுந்த கடமை. ஏன் நம்ம பிரசங்கிக்கணும், அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க 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 நம்ம சொல்றோம்ல, ஏன் சொல்லணும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்ட பிறகு ரோமர் 10:14 17 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 10:14 முதல் 17 வரை. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? பாத்தீங்களா, ஒருத்தர் விசுவாசிக்கல அப்படின்னா எப்படி அவர்கள் தொழுது கொள்வார்கள்? ஒரு பொருளை நமக்கு தெரியணும், அப்பதான் நம்ம பயன்படுத்துவோம். தெரியாம ஒரு பொருளை யாரும் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்தவே முடியாது. புதிய ஒரு பொருளை நீங்க பாக்குறீங்க, எங்கேயாவது போய் பாக்குறீங்க, அது என்னன்னே தெரியல, வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம். அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கணும். அதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இப்படி ஒரு புதுசாக ப்ராடக்ட் வந்திருக்கு, எங்கள் தயாரிப்பு. சும்மா ஏன் போடுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க? அதை பார்க்குற நாம் அதை வாங்குவோம். தெரியவே இல்லை, பொருளை பற்றியே ஒன்றும் தெரியல, எப்படி நம்ம வாங்குவோம்? ஒன்றுமே வாங்க மாட்டோம். அதுதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பற்றி தெரியல யாருக்கும், எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள், அவரை இயேசு கிறிஸ்து கேள்விப்படவே இல்லை, எப்படி விசுவாசிப்பார்கள்? சரிதா, நீங்க அவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா தானே வருவாங்க. எத்தனை பேர் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க தெரியுமா, இதே சேவூர்ல நாங்களாம் சர்ச்சுக்கு வரலாமான்னு கேட்கறாங்க. நீங்க வர்றதுக்காக தான் நாங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிருக்கிறோம். உண்மையா கேட்டிருக்கிறாங்க, படித்தவர்கள் கேட்டிருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள சேர்த்த மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? ஏன்னு சொன்னா, சில முஸ்லிம்ஸ் தர்கா இருக்குன்னா அங்க சில இடத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க. சில இந்து கோயில்கள் இருக்குன்னா மற்றவங்களை அங்க அனுமதிக்க மாட்டாங்க. அங்க போர்டே போட்டிருப்பாங்க. ஆனா அதே போல நம்மளே நினைக்கிறாங்க, இந்த சர்ச்சுக்குள்ள போகணும்னா அந்த கிறிஸ்தவங்க மட்டும் தான் போகணும் போல இருக்குன்னு நிறைய பேர் வராம இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இன்னும் நம்ம சொல்லவே இல்லை, கேள்விப்படல, அவங்களுக்கு தெரியல. அதனால வர பயந்துட்டு வெளியிருந்த ஒரு முத்தை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அதான் இங்க பவுல் அழகா சொல்லும்போது சொல்றாரு, அவங்க கேள்விப்படாம எப்படி விசுவாசிப்பாங்க? அப்ப அவங்க கேள்விப்படாம இருப்பதற்கு காரணம் யாரு? பக்கத்துல பார்த்து நீங்க தான் சொல்லுங்க. யாரு? நீங்க தான். கேள்விப்படல, நீங்க சொல்லல. அவங்க நரகத்துக்கு போன பிறகு யோசிப்பாங்க, கூடவே இருந்த மனுஷன் சொல்லவே இல்லையே, என் கூடவே வேலை செஞ்சான், என் கூடவே சாப்பிட்டான், என் கூடவே விளையாடினான், என் கூடவே இருந்தான், இயேசுவை சொல்லவே இல்லையே. நீங்கள் வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கணும். நேற்று ஒரு கடைக்கு போனோம், அங்கே ஒரு பொருள் வாங்கணும். அந்த பொருள் வாங்கும்போது அந்த பொருளோடு கூட ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த கிளிப்பை போட்டு வச்ச இடத்துல
அந்த பில் போடும்போது அந்த கிளிப்பை கழட்டிச்சு. அந்த பொண்ணு அந்த கிளிப்பை கழட்டிச்சு. கழட்டினு வந்து கிளிப்பை நான் கையில் எடுத்துட்டு, இந்த கிளிப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த பொருளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது தானேன்னு கேட்டேன். ஆமாம் சார், சிக்னல் கொடுக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிச்சு. இதுதான் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு வழி. இதே தாம்மா அடுத்தது ஒரு மனுஷன் வர போகிறான், உலக பூரா அவன் ஆட்சி பண்ண போகிறான். நீ எப்படி இந்த பொருள் மேலே கிளிப்பு போட்டு இந்த பொருளை யாரும் எடுக்க முடியாதபடி நீ கண்ட்ரோலில் வச்சிருக்கிறியோ, கம்ப்யூட்டர் கண்ட்ரோலில் நீ வச்சிருக்கிறியோ, அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய நெத்தியிலையும் வலது கையிலையும் ஒரு சிப்பை போட்டு விட்டு அவங்க தப்பிக்கவே முடியாதபடி பண்ணுற ஒரு ஆள் வருவான் அப்படின்னு சொன்னேன். புரியுது உங்களுக்கு? அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணுங்க, சொல்லிடணும். அது கேட்குதோ கேட்கலையோ. அடுத்த முறை வரும்போது ஒரு பைபிள் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நானும் பாஸ்டம்மாவும் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு என்ன கொண்டு வரோம், பைபிளை கொண்டு வரோம், ஒரு நிமிஷம் பைபிளை படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு வந்திருக்கிறோம். புரியுது உங்களுக்கு? இதுதான் அறிவிக்கணும். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. வாய்ப்பு, அது அப்படிப்பட்ட வாய்ப்பு, அதுதான் உண்மை. இப்போ எப்படி ஒரு பொருள் அந்த கடையிலேருந்து தப்பிக்காமல் அந்த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ, அதே போல் ஒவ்வொரு மனுஷனும் அந்த அந்த கிறிஸ்து கையிலேருந்து தப்பிக்க கூடாதபடி அவங்க நெத்தியிலையோ கையிலையோ என்ன பண்ண போகிறான், சிப்பு போட போகிறான். அதுக்கு ஒரு செய்தி இருக்குது. இப்போ ஒரு மனுஷனுடைய மூளைக்குள்ளே வச்சு அது இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. கை கால் வராமல் ஸ்ட்ரோக் ஆன ஒரு மனுஷன், அவனுக்கு இப்போ ஏலன் மாஸ்க் அவனுடைய ஆராய்ச்சியில மூளைக்குள்ள ஒரு சிப்பை வைத்து இப்ப கை கால் வேலை செய்ய வச்சுட்டாங்க. ஒண்ணுமே செயல இருந்த மனுஷன் இப்ப கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறான், விளையாடுறான், அவன் நடக்கிறான். அப்ப மூளைய நம்ம என்ன பண்ணலாம், சிப்பு மூலமா செயல்படுத்த முடியுங்கிறத கண்டுபிடித்து இப்ப அந்த காலம் வந்து விட்டது. அப்படி அந்த காலம் நெருங்கி நெருங்கி வரும்போது நாம் ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துகிற காரியத்துல அமைதியா நாம் இருப்போம்னா, எவன் கெடுக்கட்டா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு நீங்க காலத்தை நேரத்து வீணடித்து கொண்டிருந்தீங்கன்னா அநேக ஆத்மாக்களை நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. நம்ம மேல விழுந்த பெரிய கடமை என்ன தெரியுமா, நம்ம சந்திக்கிற எந்த ஒரு மனுஷனோ இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படுறாங்களோ ரட்சிக்கப்பட்டாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயேசுவை எப்படியாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து விட வேண்டும். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சொல்றாரு, அவங்க கேள்விப்படவே இல்லை, எப்படி சர்ச்சுக்கு வருவாங்க, எப்படி இயேசுவை விசுவாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால், பிரசங்கிக்கிறவங்க நீங்க பிரசங்கிக்கலன்னா எப்படி கேள்விப்படுவாங்க? எப்படி கேள்விப்படுவாங்க? பிரசங்கன்றது இப்படி நான் செய்யறது பிரசங்கம் அல்ல. சும்மா இயேசு நேசிக்கிறாருன்றது ஒரு பெரிய பிரசங்கம். ஒரே வார்த்தை தான் ஒருத்தர் ரட்சிப்புல நடத்திடும். ஒரு வார்த்தை தான் ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். அந்த வார்த்தையை நீங்க போனா அவங்க கிட்ட உங்க புலம்பலத்தை நீங்க சொல்றீங்க, உங்க கஷ்டத்தை சொல்லி அவங்க கிட்ட 10 ரூபாய் காசை வாங்கி அவங்களையும் ஏமாத்தி இருக்கிற சாட்சியெல்லாம் கெடுத்து இது சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம், இதுமா ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருக்குது, இதுவே உருப்படி இல்லைன்ட்டான், அது எங்க வரும்? அதுதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க ஏன் சொல்லலைன்னா நம்ம புலம்பலே பெரிய புலம்பலா இருக்குது. அப்புறம் அவங்களே எங்க போயிட்டு இயேசு நேசிக்கிறார், இயேசு கூப்பிட முடியல உங்களால, நம்மளால. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க முதல்ல ஸ்டெடி ஆகணும். ஆண்டவர் அதான் சொல்ற, நீ ஆயத்தப்படுத்து. முதல்ல நீங்க ஆவியில பலனடைங்க, உன்னதத்தின் பலத்தினாலே உங்களை இடை கட்டி கொள்ளுங்க, வல்லமை வரங்கள் கிருபைகளை ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாளந்தை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு தாளந்து உங்களுக்குள்ள இருக்குது. அந்த தாளந்து எதுக்கு தெரியுமா, ஏதாவது ஒரு மனுஷனை ரட்சிப்புல கொண்டு வருகிற வேலையை அது செய்யும். அப்படிப்பட்ட ஒரு தாளந்து உங்களுக்குள்ள இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். அந்த தாளந்தை கண்டுபிடிச்சு அதை புதைச்சி வச்சிடக்கூடாது, அதை அப்படியே மாற்றணும். 1 2 ஆக்கணும், 2 4 ஆக்கணும், 5 10 ஆக்கணும். அது அப்படி பெருகணும். பெருக 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 நீங்க ஆத்மா ஆதாயப்படுத்துகிறவங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆண்டவர் சொல்றார், கனி கொடுக்கிற மரம் இதான் விடவே மாட்டான். சுத்தி சுத்தி களைகள் வளர்ந்தாலும் களைகள் எல்லாம் எடுத்து போடுவாரு, மரத்தை அப்படியே வளர்த்து கொண்டு போவார். ஏன்னா அந்த மரம் என்ன பண்ணி கொண்டே இருக்கு, கனி கொடுத்து கொண்டே இருக்கு, ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கு. அதனால எத்தனை பேர் குற்றச்சாட்டினாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எது வந்தாலும் உங்களை விடவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒருபோதும் உங்களை விட மாட்டார். விழுந்தாலும் நீங்க எழுந்திருப்பீர்கள். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றார். பிசாசு பார்த்து கேட்டார், நீ என்ன விழ தள்ளினாய், ஆனால் கர்த்தர் என்னை என்ன பண்ணுவாரு, எழுப்புவார். நீ என்னை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நான் கனி கொடுக்கறதுனால, ஆத்மா ஆதாயப்படுத்துறதுனால என்னை கர்த்தர் கைவிடவே மாட்டான்.
அதனால சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனமே, நாம வளரணும், பெருகணும், எழுப்புதல் உண்டாகணும். லட்சக்கணக்கான ஜனங்க நம்ம பகுதியில் இருக்காங்க. 6 லட்சம் பேர் அவிநாசியில இருக்கிறாங்க. இப்ப நம்ம அத்தனை பேருக்கும் பொறுப்பாளிக யாரு தெரியுமா? நீங்களும் நானும் தான். அதனால தான் கோத்திரத்திலிருந்தும் குலத்திலிருந்தும் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கிராமத்தின் ஒளியாக, அந்த கிராமத்தின் வெளிச்சமாக, அந்த கிராமத்தின் உப்பாக, அந்த கிராமத்தில் தாகத்தை தீர்க்கிற கிணறுகளாக, அந்த கிராமத்தில் நல்ல மழை பெய்ய வைக்கிற அந்த மழை நீர் நிறைந்திருக்கிற மேகங்களாக, அநேகரை வழிநடத்துகிற பிள்ளைகளா உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறபடினால உங்களுக்குள் இருக்கிற அந்த இயேசுவை எப்படியாகிலும் மற்றவர்களுக்கு நீங்க சொல்லி அவர்களை ரட்சிப்புல நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புரியுதுன்னவங்க மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க. இனிலேருந்து நான் சொல்லிடுற பாஸ்டர் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அடிச்சாலும் பரவாயில்ல சொல்லுங்க. அடிச்சாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஒரு அடி அடிச்சுட்டே போனாலும் என்னடா இயேசுன்னு சொல்ற அப்படின்னு அடிச்சாலும் பரவாயில்ல. அவரை அடிச்சு நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல, அவன் ரட்சிக்கப்படுவான். நமக்கு முக்கியம் என்னன்னா ரட்சிப்பு, ஆத்ம மீட்பு தான். கர்த்தர் இந்த நாட்களில தாகத்தோடு இருக்கிறா. இந்த உலகம் அழிய போகுது, உலகத்துல ஒண்ணு கிடையாது. ஆனால நம்ம எல்லாம் எழுந்து பிரகாசிக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். படிங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறது. உங்க பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. யாருடைய பாதங்கள் அழகா இருக்கு? சுவிசேஷம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய, நல்ல இயேசுடைய காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பாதத்தை அழகுபடுத்துறது கூட இப்ப பியூட்டிஷியன் வந்திருக்கிறாங்க. காலை போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை சுரண்டி எடுத்து அதை அழகுபடுத்தி, முகத்தை மட்டும் இல்லை காலையும் சுகப்படுத்துகிற அழகுபடுத்துகிற பியூட்டிஷியன் எல்லாம் வந்திருக்குது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, உன் காலை அழகா மாறணுமா, நீ பியூட்டிஷியன் கிட்ட போய் பணம் கொடுத்தெல்லாம் அழகுபடுத்தாத, நீ சுவிசேஷ அறிவி. மலையின் மீது அவங்க பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது. உன் காலை எல்லாம் பார்க்கல, என்னன்னா கால் இப்படி வெடிச்சு போயிருக்குதுன்னலாம். ஆனால் உன் கால் வெடிச்சு போனதை கர்த்தர் பார்க்கல. உன் சுவிசேஷ அறிவிக்கிற உன் பாதங்கள் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதா? அழகா இருக்குது. என் பாதம் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க எதை அறிவிக்கணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷன் என்ன? இயேசு நமக்காக பூமியில பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், சிலுவை சுமந்தார், பாடுபட்டார், ரத்த சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம். அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை அழைக்கிறார். இதை சொன்னா போதும், வேற ஒன்னும் நீங்க சொல்ல வேண்டாம். இதுதான் சுவிசேஷம். இதை சொல்வதற்கு நீங்க பைபிள் காலேஜ் படிக்க வேண்டாம், இதுக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரிய வேண்டாம், இதுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா போதும், ஆண்டவர் அற்புதமானதை செய்வான். நம்ம அங்க போய் கூட உங்களை பத்தி தான் பெருமையா நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். யூடியூப்ல போய் பாருங்க, உங்களை பத்தி தான் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான். எங்க விசுவாசிங்க அப்படியே பஸ்ல வருவாங்க. பக்கத்துல ஒருத்தர் வியாதின்னு சொன்னா, ஹாஸ்பிட்டல் போறீங்களா, வாங்க முதல்ல எங்க சர்ச்சுக்கு போயிட்டு போலான்னு கூப்பிட்டு வருவாங்க. அப்படி வர்றவங்க ரட்சிக்கப்பட்டு சபையில நிலைத்து இருப்பாங்க. ஒருத்தருக்கு பேய் பிடிச்சா குடும்பத்தையே கூட்டு வந்துருவாங்க. ஒரு பேய் ஓடி போகும், குடும்பமே சர்ச்சுக்கு வரும். இந்த ஆத்மா இல்ல, எங்க சர்ச்சில் இருக்கிற ஆத்மாக்களுடைய கணக்கெல்லாம் அவங்க பேர்லயே பரலோகத்துல டெபாசிட் ஆயிருக்கு. அவங்க பரலோகத்தில் வரும்போது எங்க சபையார் அதை கண்டு மகிழுவாங்க. ஓ, நான் கூட்டு வந்ததுக்கு இவ்வளோ பெரிய வீடா, இவ்வளோ பெரிய பொக்கிஷமா, ஐயோ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா, தெரிஞ்சிருந்தா இன்னும் 10 கூட்டு வந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஆத்மா ஆதாயப்படுத்திருக்கலாமே. அவங்க ஆச்சரியப்படத்தக்கதா எங்க சபையார் ஊழியம் செய்யறாங்க. ஆனால் தான் சேபூர் சபை வளர்ந்து பெருகி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்ன. உங்களை பத்தி தான் பெருமையா பேசி, இயேசு பத்தி பேசினேன்னா இல்லையோ, உங்களை பத்தி நல்லா பேசிட்டு வந்திருக்கு. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இதுதான் ரகசியம். உண்மையா அதுதான். நீங்க எத்தனையோ பேர் ஆத்துமாக்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். அந்த ஆத்துமாக்கள் நீங்க கூட்டு வரதான் அந்த சபை என்ன அது பெருகுது. நம்ம சர்ச்சுக்கு வர அந்த கவுண்டர் அண்ணன் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒரு அம்மா, வேலை செய்யற ஏழை அம்மா தான். ஒரு நாள் அந்த அக்காவுக்கு பயங்கர பிசாசு. அவங்க எங்கெங்கயோ மந்திரவாதி பார்த்துட்டாங்க, கேரளா போய் பார்த்துட்டாங்க. அதிகாலையில முடிய மரத்துல கட்டி வச்சு அடிப்பாங்களாம், தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணி ஊற்றி வச்சு அடிப்பாங்களா. அந்த பிசாசு ஓடல. எங்கெங்கேயோ போய் அந்த பிசாசு ஓடாம அவங்க செத்து போட்டுன்னு விட்டுட்டாங்க, அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம சபை விசுவாசி அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு அம்மா
காந்திபுரத்துலேருந்து வர அம்மா, ஐயா ஒரு தடவை எங்க பாஸ்டர் கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, செத்து போகுதுன்னு விட்டுட்டீங்க, முடிஞ்சு போச்சுன்னு விட்டீங்க, யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க சொந்த பந்தம், ஏன் அவங்களுக்கு அது எஃபெக்ட் ஆயிரும்ட்டு தள்ளிட்டாங்க, விட்டுட்டாங்க. பிள்ளைங்க 6வது 7வது படிக்கிறாங்க. நம்ம சபை சாட்சி தான் சொல்றேன். பிள்ளைகளுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து தலை சீவி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க. அது பயங்கர கலாட்டா. நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சா அந்த அண்ணனை கிட்ட சொல்லுமா, எனக்கு இந்த கடையிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடு, நான் உன் மனைவி விட்டுட்டு போயிடுறேன்னுமா. இவர் பாவம், ஐயோ இது போறேன்னு சொல்றது நிம்மதின்னு சொல்லி போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லா சாப்பிட்டு நான் போவேன் நான் சிரிக்குமா. இந்த கடையில் போய் டீ வாங்கிட்டு வான்னு சொல்லுமா, அந்த கடையில் போய் டீ வாங்கிட்டு வரணும். இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருந்த அந்த பிசாசை இந்த சபையில், நம்ம சபைக்கு வர ஒரு அம்மா சொல்லி, நானும் பாஸ்டர் அம்மா போய் ஜெபம் பண்ண வெறும் மந்திரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதில் இயேசுன்னு தம்மனு கீழே விழுந்துச்சு. அங்கே சூழ்நிலை சரியில்லை, சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோம். அப்போ சின்ன சர்ச்சு தான். 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபித்தோம். 3வது நாள் முதல் பாட்டு, அப்போ நிறைய நானும் பாஸ்டர் அம்மா அவங்க குடும்பம் மட்டும் இருக்காங்க. முதல் பாட்டு நான் பாடும் போதே அது கதற ஆரம்பித்தது, கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தது. நான் போயிடுறேன், இனி இந்த குடும்பத்தை நான் தொடமாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கதறி அழுது அதை என்ன பண்ணிச்சு, உருண்டு பிறண்டு ஓடி போச்சு. அந்த ஐயா இருந்தாரு, அந்த பிள்ளைங்க இருந்தாங்க, அந்த அம்மாவுடைய அப்பா அம்மா இருந்தாங்க. கண்கூடா அவங்க பார்த்தாங்க. ஏசுதான் கடவுள், நான் போறேன்னு போச்சு பாருங்க. அன்னைக்கு போச்சு. இன்னைக்கு 20 வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம சர்ச்சில் ஒரு சாட்சி உள்ள குடும்பமா இருக்கிறாங்க. பிள்ளைங்க அமெரிக்கால இருக்காங்க, ஜெர்மன்ல இருக்காங்க. அழிந்து போகிற அந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்புல நடத்தினாருன்னா, ஏன் சொல்ல வரேன்னா, அந்த குடும்ப ரட்சிப்புக்கு காரணம் யாரு? யாரு? அந்த வேலை செய்யற அம்மா. நான் சொல்லாம இருந்திருந்தா அந்த குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும். அந்த அம்மா மரித்த பிறகு அந்த பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த ஐயா வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த பிசாசு தொடர்ந்து இவங்களை பிடிச்சிருக்கும். அவங்கள மட்டும் விட்டுட்டு அவங்கள கொன்னுட்டு அடுத்த ஆளை பிடிக்கும். அதே குடும்பத்தை பிடிச்சு அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். வேறு ஒன்றுக்கும் வரான். அவங்கள நாம தான் காப்பாற்றணும். ஆனால் இந்த ஊழியத்தை நீங்க செய்ய முடியாதா? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க அது ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? பல விஷயங்கள் உங்களை என்ன பண்ணுது, தடைப்படுத்துது. பல விஷயங்கள் உங்களை சோர்வு உண்டாக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, முக்கியமான வேலையை விட்டுறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடர்கள் அடையக்கூடாது. யாருக்காகவும் யாரும் ஊழிய செய்யல. நம்ம எதை செய்தாலும் யாருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. எதை செய்தாலும் நீங்க யாருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. நான் ஆண்டவர் சொல்ல, நான் ஆத்மா ஆதாயம் எதுக்கு படுத்துறேன், நான் ஆண்டவருக்காக படுத்துறேன். எனக்கு பொக்கிஷம் பரலோகத்துல. இப்ப நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நம்ம சம்பாதிக்கும் போது அது யார் பேர்ல தான் நம்ம சேர்த்து வைக்க போறோம்? நம்ம பேர்ல தான் சேர்த்து வைக்க போறோம். அதே போலதான் நீங்க ஆத்மா ஆதாயப்படுத்தினீங்கன்னா உங்க பேர்ல தான் பரலோகத்துல இருக்கும். அங்க வந்து என் பேர்ல வரவே வராது. நான் யாரை ரட்சிப்புல நடத்துறனோ அந்த பலன் எனக்கு தருவாரு. உண்மையான சத்தியத்தை உங்களுக்கு போதித்தா அதுக்கான பலனை எனக்கு தருவாரு. கை கொண்டு போதித்தா பரலோகத்துல நான் பெரிய ஆளா இருப்பேன். அதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனங்களை எந்த ஒரு ஊழியக்காரன் கை கொண்டு போதிக்கிறானோ அவன் பரலோகத்துல பெரியவனா இருப்பான். கை கொள்ளாம போதிக்கிறவனும் பரலோகத்துல இருப்பான். ஆனா அங்க எப்படி இருப்பான், சின்னவனா இருப்பான். இங்க பிஷப்பா இருக்கலாம், அங்க போய் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆக்கிடுவார். பரலோகத்தில் போய் நீ அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆயிரு, ஏன்னா நீ சில விஷயத்த என்ன பண்ண, பிரசங்கம் பண்ண, நல்லா ஊழிய பண்ண, ஆனா நீ என்ன பண்ணல, கை கொள்ளல அப்படின்னு. இப்படிதான். அதனால அந்த கேட்டகரிக்குள்ள நாம போகக்கூடாது. அவனவனுடைய கிரியைக்கு தகுந்த அவனவனுக்கு என்ன வரும், பலன் வரும். நான் என்ன செய்தேன் கர்த்தருக்காக என்பதை தான் நீங்க யோசிக்கணும். சபையில் இருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பெற்றுக்கிறோம், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கிறோம், ஜெபி தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த சபை வளர்ச்சிக்காக, யாராவது ரட்சிப்புக்காக நான் என்ன செய்து பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் பரலோகத்தில்ன்றத நீங்க கவனித்து அந்த ஊழியத்தை செய்ய நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சியோன் சபை என்ன, நம்ம சியோன் பரலோக சபையவே இங்க கட்டிடலாம். புரியுதுன்னு ஒரு அலையில வச்சவங்க. சியோன்ல இருக்கிற சபையில 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம போலாம். அதெல்லாம் தாண்டி போனோம்னா அதெல்லாம் யாருடைய கையில இருக்கு, யார் கையில இருக்க? பாண்டியன் ஐயா, யார் கையில இருக்காது? உங்க கையில இருக்கு. உங்க கையில தான் இருக்கு. அதை செய்யலான்ற ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். படிங்க.
ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. நீங்க எவ்வளவுதான் சுவிசேஷனாலும் எல்லாரும் கீழ்ப்படிய மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். பாத்தீங்களா, நம்ம மேல சொல்றோம், விசுவாசித்தவங்கள வருவாங்க, விசுவாசித்தவங்கள ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ அவங்க விசுவாசிக்க வைப்பது யார் கையில இருக்கு? அதுதான் மேட்ரு, அதுதான் செய்தி. அவன் கேள்விப்படாமலே நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆனா அவன் கேள்விப்பட்டு சபைக்கு வரலாம நரகத்துக்கு போனா நம்ம கிட்ட கேட்க மாட்டாரு. முதல்ல சொன்னார் இல்லடா, முதல்ல சொன்னார் இல்ல, முதல்ல அவங்க சொன்னாங்கல்ல, உங்களோட வேலை செய்யறவங்க சொன்னார் இல்ல, வேலை செய்யற அந்த அம்மா சொல்லிச்சு இல்ல, ஏன் நீ சர்ச்சுக்கு வரல, போ நரகத்துக்கு என்றுவார். இப்ப லாசரு ஐஸ்வர்யவான் கதையில அதுதான். இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டு அவன் யாரையும் குற்றம் சாட்ட முடியல. ஏன்னு சொன்னா லாசரு கூட இருக்கிறது இவன் தெரியுது, இவனுக்கு ஆண்டோடி பிள்ளை ரசிக்கப்பட்டிருக்கிறான், இதெல்லாம் தெரியுது. தெரிஞ்சும் இவன் ரசிக்கப்படல. அதனால்தான் நரகத்துக்கு போயிட்டு என்ன பண்றான், என்னுடைய சகோதரர்கள் இங்க வந்துடாதபடிக்கு யாரையாகலும் அனுப்புன்றான். அவங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, அவங்க தெரியாத ஆண்டவரே, அவங்க தெரியாத ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்க, கேள்விப்படுமே அனுப்புங்க. அதுவும் அவங்க ரசிக்க பண்ணோம்னா செத்து போனவனை ஒருத்தனை மறுபடியும் நீங்க அனுப்புங்க, நம்பிடுவாங்கன்றான். ஏன்னா இவன் அங்க உயிரோடு இருக்கும்போது சொல்லும் போது இவன் நம்பல. அதனால உயிரோடு இருக்கிறவங்க சொன்னா எங்க அண்ணன் தம்பிங்களே என்ன போல என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதனால எல்லாம் நம்பும்படி செத்து போனவங்க போனா ஐயோ செத்து போனவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அதனால அந்த லாசருவுக்கே ஒரு சான்ஸ் கொடுத்து அனுப்புங்களேன்னு கேட்கறான் பாருங்க. நரகத்துல போயிட்டு என்ன ஐடியா அவனுக்கு வருது பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் முடியாதுன்ட்டாரு. அங்க ஏற்கனவே சுரேஷ் பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் சொல்லிட்டு கத்திட்டு தான் இருக்கிறாரு. அவர் கத்துறத கத்தி வர்றவன் வரட்டும், வராதவன் உன்ன போலவே நரகத்தை போட்டு விடுன்ட்டாரு. இருக்கிற ஊழியக்காரனை வச்சிருக்கிறேன், அவங்க சத்தத்தை கேட்டு வர்றவன் வரட்டும், உனக்காக நான் பரலோகத்திலிருந்து மறுபடியும் செத்து போனவங்களெல்லாம் உங்க அண்ணன் தம்பிக்காக என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாதுன்ட்டார். ஆனால் அந்த கடமை யார் மேல இருக்கு பார்த்தீங்களா, உனக்காக மீண்டும் வேற தேவ தூதரோ செத்து போனவங்களோ வரமாட்டாங்க, அதை நீங்களும் நானும் தான் அறிவிக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம கண்ணை முன்ன அடுத்தது எங்க இருக்கிறோன்றது ஒரு பயம் நமக்கு வேணும். செத்தா எங்க போவேன் அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நான் இங்கேயே இருப்பேன்னு நினைக்கூடாது. எப்படி இடிஞ்சு விழுந்தது பார்த்தீங்களா, அது அடுத்தது ஒரு நியூஸ் இருக்கு, பயங்கரமான நியூஸ். அதை சொன்னா பயந்துருவீங்கன்னு தான் இருக்கிற. அடுத்த நிலநடுக்கம் கோயம்புத்தூர்ல தான் வரப்போதான். கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, மெட்ராஸ் இங்கே தான் வரப்போகுதுன்னு இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனுடைய கோடு, அது வர்ற அதனுடைய கோடு இருக்குல்ல, அந்த கோடு அடுத்தது எஃபெக்ட் எங்கே வருதுன்னா நம்ம ஏரியாவுக்கு வருதா. அதுக்கு பிறகு அழுது என்ன பிரயோஜனம்? அது முன்னாடி ஒரு 10 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நம்ம பரலோகத்துக்கு போவோம். ஒரு அலையில சொல்லுங்களேன். 17 வரைக்கும் படிச்சிட்டீங்களா? படிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். இதுதான் மேட்டர். விசுவாசம் கேள்விப்படும்போது விசுவாசம் வரும். அடுத்தது கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வசனத்தினால வரும். அதனால தான் நாம செல வைக்கிறதுல வசனம் வைக்கிறோம். புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு செலை வச்சிங்கன்னு வைங்க, வீட்லயோ கேட்லயோ எங்கேயோ ஒரு செலை வச்சிங்கன்னா போற வர்றவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு கடவுள், இது ஒரு கடவுளை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு முத்தை கொடுத்துட்டு போயிடுவோம். என்ன கொடுத்துட்டு போயிடுவான்? முத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்குள்ள என்ன ஆகாது, ஒரு மாற்றமும் வராது. இந்த ஆர்சி சர்ச்சுக்கெல்லாம் போனா அப்படிதான். நிறைய சம்மனஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தூதர்கள்னுவாங்க, ஊழியக்காரர். இந்த பக்கம் ஒரு 10 இருக்கும், இந்த பக்கம் ஒரு 10 இருக்கும். மேஷாக்கு ஆர்சி தானே. நாங்களாம் ஆர்சி ஸ்கூல்ல படிக்கும் போது எங்களை கூப்பிட்டு போவாங்க சிஸ்டர்ஸ். நம்மள சிஎஸ்ஐ, நம்ம அதை பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க போனா எல்லாம் முத்த கொடுறான்னுவாங்க. ஒவ்வொருக்கா முத்த கொடுத்துட்டு போகணும். எல்லாத்த தொட்டு எல்லாம் கரைச்சி வச்சிருப்பாங்க. முத்த கொடுத்து காலை இருக்காது, கை இருக்காது, சில சிலைக்கு சுரண்டி வச்சிருப்பாங்க. அப்படியே முத்த கொடுத்துட்டு போறதுதான் அவங்களுடைய காரியம். ஆனா உள்ள மாற்றம் வராது. புரியுது உங்களுக்கு? அது மேல பக்தி வரும், அது மேல ஒரு நம்பிக்கை வரும். ஆனா உள்ள நமக்கு ஒரு எந்த மாற்றமும் கேள்வியும் நமக்கு வரவே வராது. அதனுடைய அர்த்தமே நமக்கு என்ன ஆகுது, புரியாது. அதான் அன்னைக்கு ஒரு தமாசா ஒன்று சொன்ன பாருங்க. எல்லாம் முத்த கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபாதர் ஒரு அம்மாவை கவனிச்சாரு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முத்த கொடுத்துட்டு வெளியே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பேயை ஒரு தூதன் குத்துற மாதிரி ஒரு சிலை வச்சிருப்பாங்க. எல்லாம் பார்த்துருக்காங்க. எல்லாம் ஆர்சி சர்ச்சுக்கு போனா முன்னாடி கேட்ல அப்படியே பெரிய இதுல அப்படியே காலு கீழே மிதிச்சு அப்படி குத்துற மாதிரி ஒரு பேய் குத்துற மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. மிகவல் தூதன் அப்படியே குத்துற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முத்த கொடுத்துட்டு
அந்த தூதனுக்கு ஒரு முத்தை கொடுத்துட்டு இந்த பேய்க்கு ஒரு முத்தை கொடுக்குமா. யாருக்கு? இந்த பேய்க்கு முத்தை கொடுத்துட்டு போமா. இந்த ஃபாதருக்கு ரொம்ப நாளா டவுட், என்னடா இந்த அம்மா எல்லாத்துக்கும் முத்தை கொடுக்குது, இந்த பேய்க்கும் தவறாம முத்தை கொடுத்துட்டு போதே, இதை நம்ம திருத்தணுமே, இதை சரி பண்ணுமேன்னு ஒரு நாள் கூப்பிட்டு, அம்மா எல்லாத்துக்கும் முத்தை கொடுக்குற சந்தோஷம், அந்த பேய்க்கு எதுக்கு நீ முத்தை கொடுக்குற, பிசாசுக்கு எதுக்கு முத்தை கொடுக்குறேன்னு. என்ன சாமி, ஒருவேளை நான் நரகத்துக்கு போயிட்டேன்னா அவன் தானே எனக்கு சோறு தரணும், அதனால அவனுக்கு ஒரு முத்தத்தை என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாமே. நரகத்துக்கு போயிட்டு நான் அப்புறம் கஷ்டப்படணும், அதுக்காக இங்கேயே அவனுக்கு ஒரு முத்தத்தை எதுக்கு வஞ்சனை. எல்லாத்துக்கும் பரலோகத்துக்கு போனா இவங்க கவனிச்சுக்குவாங்க, நரகத்துக்கு போனா அவங்க தானே என்ன கவனிக்கணும், அதனால அவனுக்கு ஒரு முத்தை கொடுத்துடலான்றான். பாத்தீங்களா, இதுதான் கேள்வி வராத, உங்களுக்கு புரியாத சிலை வணக்கங்களை நம்ம செய்யும் பொழுது தவறான முடிவுகளை நாம எடுப்போம். ஆனா வசனம் பாருங்க, உங்களுக்கு கேள்வியை உண்டாக்கும். இப்ப உங்க வீட்டுல சிலை வச்சா முத்தை கொடுத்துட்டு போவான், ஆனா உங்க வீட்டுல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குன்னு வைங்க. ஒருத்தர் வருத்தப்பட்டு பாரப்பட்டு உங்க வீட்டுக்கு வராரு, உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு அந்த வசனத்தை படிக்கிறார். வசனத்தை படிச்சா அவருக்கு இயேசு தெரியாது, பைபிள் தெரியாது, யாரும் தெரியாது. ஆனா அவனுக்குள்ள என்ன தெரியுமாங்க, உங்களை பார்த்து கேட்பான், இது யாரு சொன்னதுன்னு கேட்பான். புரியுது உங்களுக்கு? ஏங்க பிரதர், இது யார் சொன்னது? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நம்மளை பார்த்து கேட்பாங்க, இது யாரு சொன்னதுன்னு கேட்பாங்க. அப்போதான் நீங்க யாரு சொன்னாருன்னு சொல்ல முடியும். அதான் அந்த சொல்ல வார்த்தை தான் என்னத்தை உண்டாக்கும், கேள்வி உண்டாக்கும். வசனம் தான் கேள்வி உண்டாக்கும். நீங்க வசனத்தை சொல்லணும், சொன்னா இது யார் சொன்னது, இது எப்ப சொன்னது, எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வரும். ஆபிரகாமை பார்த்து எங்க ஆண்டவர் சொன்னாரு உனக்கு குழந்தை தரேனாரு, அந்த வசனத்தை மட்டும் அவன் நம்பினா 100 வயசுல அவனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி பிறந்துச்சுன்னு கேட்பான். அப்ப நம்ம சொன்னோம், அந்த வசனத்துக்குள்ள அவ்வளோ பவர் இருக்கு. கர்ப்பப்பையே இல்லைனாலும் பரவாயில்ல, பலனே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தை இருந்தா போதும், இந்த வார்த்தை இருந்தா போதும், வார்த்தை உருவாக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவதற்கு அவங்களுக்குள்ள எண்ணத்தை உண்டாக்கணும், கேள்வியை நீங்க உண்டாக்கணும். கேள்வியை உண்டாக்குவதற்கு இந்த வசனத்தை சொன்னாதான் அவங்களுக்கு கேள்வி உண்டாகும். கேள்விக்கு நீங்க பதில சொல்லும் பொழுது ஆண்டவர் மேல விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் உண்டாகும் போது அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு உண்டாகும் பொழுது அவங்க பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்கள். புரிதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஊழியம். இதை செய்யாம நீங்க வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தரோ ரட்சிக்கப்பட மாட்டான். கேள்வி அவனுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு தான் ஒரு பொருளை விற்கணும்னா எவ்வளவு அதுக்கு யுக்தியை பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா? எத்தனை காரியங்கள்ல அந்த பொருளை நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட மனுஷன் அந்த பொருளை வாங்குற மாதிரி நமக்கு பலவிதமான கேள்விகளை உண்டாக்கி கொண்டே இருப்பாங்க. அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையில தான் நம்மளை ஈர்க்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பாருங்க, ஒரு பீரோ வாங்கினா ஒரு ஹெலிகாப்டர் தரேன்னு போட்டிருக்கிறான் ஒருத்தன். ஒரு புடவை வாங்கினா உங்களுக்கு ஏர்பிளைன் தரேன்னு போட்டிருக்கான். அவினாஷில் படிச்சிருக்கீங்களா? எனக்கு பக்குன்னு போச்சு, என்னது இது புடவை வாங்கினா ஏர்பிளைன் தராங்களான்னு பார்த்தா குழந்தைங்க விளையாடுற ஏர்பிளைன் ஒரு புடவை வாங்கினா. ஆனா அது ஏதோ நேக்கா போட்டிருக்கா பார்த்தீங்களா? நமக்கு என்ன உண்டாகுது அந்த வார்த்தையை பார்த்தோன்னே, அந்த கடைக்கு போகணும், இப்படி புடவை வாங்கினா ஏர்பிளைன் எப்படா தர்றாங்கன்னு சொல்லி, அதுதான் டேலண்ட், அதான் வார்த்தை. அந்த வார்த்தையை தான் ஆண்டு நம்ம கையில கொடுத்துருக்கா. ஒருத்தனை ஈர்க்கும் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை இல்லாம வெறும் படம் மட்டும் அவன் கடையினுடைய படத்தை மட்டும் போட்டு வச்சு அங்க எந்த வார்த்தை இல்லைன்னு வைங்க, நமக்கு ஒன்றும் புரியாது. இது என்னடா கடை, என்னமோ போட்டுக்கிறேன்னு போயிடுவோம். ஆனா அவன் கடையை போடுறான்னு இல்லையோ, அந்த வார்த்தை நம்ம இழுக்கு பாருங்க. ஆச்சி போட்டிருக்காரு பாருங்க, என்னமோ போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்கீங்க? அழகா இருந்துச்சு இந்த வார்த்தை, எல்லாம் புதுசா சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை போட்டிருந்தீங்க பாருங்க, அழகா இருக்கு அந்த வார்த்தை. ஏன்னா ஈர்க்கும். என்னமோ போட்டிருந்தாரு, படிச்சா சொல்லிடலாமா, டைம் ஆச்சு நமக்கு. சரி, அடுத்த வாரம் சொல்றேன். அல்லது அவங்க வீட்டில் போய் அந்த போர்டை போய் பார்த்துட்டு போங்க. ஒரு வார்த்தை உள்ள பெருசா கடையில் ஒட்டி வச்சிருக்காரு. ஏன் அந்த வார்த்தை தான் நம்மளை இழுக்கும். புரியுது உங்களுக்கு? அது போல உங்க கையில கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை இயேசுவண்டை இழுக்கும். அந்த கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். மீது அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த செய்தி அடுத்த வாரம் தொடரலாம், நேரமாச்சு. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே. பாத்தீங்களா? விசுவாசம் கேள்வி, அவங்களை கேள்வி கேட்க வைக்கணும். நம்மள கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஒருத்தவங்களை கேள்வி கேட்கணும்னா நீங்க எதை சொல்லணும்?
வசனத்தை சொல்லணும். இயேசு அழைக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு உங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். யார் சொன்னது, எப்படி சொன்னது, எப்படி நடக்கும் கேள்வி வரும். கேள்வி வந்துருச்சுன்னா நீங்க கட 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 கடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கலாம். அவங்கள கேள்வி கேட்க வைக்கணும்னா நீங்க சொல்லணும். புரியுதுன்ற ஒரு அலையிலியா சொல்லுங்க, சொல்லிடலான்ற ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நில்லுங்க. அடுத்த வாரம் எப்படி சொல்லணுன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ பாஸ்டம்மா நமக்காக ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே நானும் அநேகருக்கு நான் ஆண்டவரே உண்மை பற்றி நான் சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் ஒருத்தருடைய ரட்சிப்புக்கும் நான் காரணமாக இருந்ததே இல்லையே, ஒருத்தருக்கும் நான் இதை சொல்லலையே, ஒருத்தருக்கும் நான் கூட்டிட்டு வரலையே, இனிமேல் நான் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க பார்க்க. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அநேக காரியங்களை குறித்து எதெல்லாம் பாவம்னு பார்த்தோம். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் ஏனோ தானோ என்று செய்ததெல்லாம் அது பாவம் என்று கடந்த நாட்களில் அறிந்து கொண்டோம். எதெல்லாம் பெரியதாக நினைத்தோமோ அதையெல்லாம் நம்ம செய்வதில்லை. ஆனால் சின்ன சின்ன காரியங்கள், கோபம், பொய், கீழ்ப்படியாமை, பொறாமை, பெருமை, இதெல்லாம் சின்ன ஆஸ் யூஷுவலாக நம்முடைய வாழ்க்கையிலே அது கூடவே பிறந்தது. கடந்த நாட்களில் ஒருத்தவங்க சொன்னாங்க என்னோட பேசும்பொழுது, என்னால் கோபத்தை அடக்கவே முடியலைங்கம்மா, பிள்ளைங்களோட நான் கோபப்பட்டுடுறேன், கணவனிடத்துல கோபப்பட்டுடுறேன், என்னால் அது கண்ட்ரோலே பண்ண முடியல. நாங்கள் அவர்களுக்கு சில உதாரணங்களை சொல்லி, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று ஒரு காரியத்தை சொல்லி அவர்களுக்கு நான் சமாதானத்தை கூறி அனுப்பினேன். ஏனென்றால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட பிறந்ததாக இருக்குது. சின்ன குழந்தையா இருந்தாலும் சின்ன சின்ன காரியம் இதெல்லாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே நம்மோடு கூட வந்துகிறது. கடந்த நாட்கள் இதெல்லாம் பாவம் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டோம். அது நிமித்தமாக உணர்வடைந்துள்ளோம். இன்றும் நாம் பார்க்குறோம், சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால் அது பாவம் என்று அறிந்து கொண்டோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம் மேல் விழுந்த கடமை. நீங்க இயேசுவை அறிந்து கொண்டா அந்த இயேசுவை அநேகருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கலைன்னா எப்படி அவங்கெல்லாம் கேள்விப்படுவான்? விசுவாசியாதவன் எப்படி தொழுது கொள்ளுவான்? கேள்விப்படலைன்னா எப்படி அவன் விசுவாசிப்பான்? நம்ம பிரசங்கிக்கலன்னா எப்படி அவன் கேள்விப்படுவான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். நம்முடைய பாதங்களை நம்ம பார்க்கலாம். சுவிசேஷத்தை வீடு வீடா சென்று பிரசங்கிப்பது அந்த நாட்களுடைய காரியமா இருந்தது. தெரு பிரசங்கம் இப்படியெல்லாம் அந்த நாட்கள்ல இருந்தது. மேல் வீட்டில் போய் நின்று மொட்டை மாடையில் நின்று பிரசங்கித்தா ஒரு தடை கிடையாது. எல்லாரும் கேட்பார்கள், தெரு முனையில நின்று கேட்பார்கள். ஆனால் அதெல்லாம் இந்த நாட்களில் அடைபட்டு கிடக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனால் ஒரே ஒரு வாசல் திறந்திருக்கிறது. உங்களுக்காக நீங்க வீடு வீடா சென்று சொல்லலாம். உங்க கிராமம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க உறவுகள் உங்க கையில இருக்காங்க. உங்க பக்கத்து வீடு உங்களை அறிமுகமானவர்களா இருக்காங்க. நீங்க சென்று அந்த இயேசுவை சொல்லலாமே. நீங்கள் சென்று நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களுக்கு சொல்லலாமே. நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்ட விதத்தை, இயேசுவினால் பெற்ற நன்மைகளை பக்கத்து வீடுகளிலே சொல்வதற்கு இன்று வாசல் திறந்திருக்கிறது. இந்த வாசலும் அடைபட்டு போகும் முன்பாக நாம் உணர்வடைய வேண்டியது
அவசியமாயிருக்கிறது. அன்றாடம் உங்களிடத்துல எத்தனை பேர் பேசுகிறார்கள், எத்தனை நபர்களை நாம சந்திக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்த இயேசுவை சொல்லிவிடுங்க, அந்த சுவிசேஷத்தை சொல்லிவிடுங்க. இயேசு உனக்காக எனக்காக பிறந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்று உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் அந்த இடத்துல நித்திய 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 காலமாய் அந்த இடத்துல நம்மை சந்தோஷமாய் வைக்கும்படியாக அவர் ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துக்கு நாம் எல்லாம் போக வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை சொல்வதற்கு நம்முடைய நாவுகள் இன்று திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாவுகளை கட்டவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்வதற்கு அந்த வாசல்கள் திறந்திருக்கிறது. இது இன்னும் அடைபடல, இது இன்னும் மூடி போடல. பக்கத்துல பேசுவதற்கு எத்தனையோ வாசல்கள் நமக்கு திறந்திருக்கு. அருமையான தேவனுடைய ஜனமே, இனி நாம உணர்வடைந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண நம்மை நாமே அர்ப்பணிப்போம். 5000 ஆத்துமாக்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அந்த குறிப்பை ஜெபிக்கிறோம். ஒருவர் சிறு பிள்ளைகள் முதல் எல்லாரும் அதற்காக பெரியோர் மட்டுமாய் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆத்துமாக்கள் வந்து அடையணும்னா நம்முடைய நாவுகள் திறக்கப்படணும். அவர்கள் கேள்விப்படணும். உலக ஜனங்கள், புற ஜாதிகள், தேவனை அறியாதவர்கள் இயேசு தெய்வம் என்பதை கேள்விப்படணும். ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களை நீங்க ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் ஒரு சில குடும்பங்கள் தான்ப்பா இருக்கோம், உண்மை அறிந்த பிள்ளைகள். ஆனால் உலகத்தில் ஏராளமாக உம்மை அறியாத ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது. தகப்பனே, நினைவு கூறும் ஐயா. அவர்களை நினைவு கூற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். அவர்களும் ஆலயத்துக்குள்ளாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்கள் நாவுகள் திறக்கப்படட்டும். அவர்களை அழைத்து வரக்கூடிய வார்த்தைகளை பேச எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலாம், அனுக்கிரகம் செய்தலப்பா. எத்தனையோ பேர் சொல்றீங்க இருதயத்துல, இவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், ஆனா அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்கெல்லாம் வருவதற்கு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனால் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அவர்கள் வந்தாலும் வரலைனாலும் சொல்வது உன்மேல் என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அதை சொல்லி முடிச்சிடலாம். நாம அந்த பாவத்துக்கு நீங்களாகி இல்லாம். கர்த்தரை பார்க்கும்பொழுது, தேவனை முகமுகமாய் தரிசிக்கும் போது நம்ம சந்தோஷத்தோடு அவர் முன்பாக நிற்கலாம். நியாய ஸ்தலத்திலே நிற்கும்போது எல்லாருக்கும் அறிவித்துட்டேன், அவர்கள் வராங்களோ வரலையோ நான் சொல்லிட்டேன் ஏசப்பா, நம்ம தைரியமா நிற்கலாம். ஜீசஸ், அந்த தைரியத்தை நாம் கொண்டிருக்கிறவர்களாய் வாழ வேண்டும். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. இம்மட்டுமாய் நீர் எங்களோடு பேசின ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாயினாலே நாங்கள் இயேசு தெய்வம் என்பதை அறிக்கை பண்ணுகிறோம். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் நாங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னபடி, விசுவாசிக்கிறவன் எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னபடி, நாங்கள் பெற்ற அந்த விசுவாசத்தை அநேகருக்கு சொல்ல கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோ வந்தார்களோ அந்த தேவலை எல்லாம் கர்த்தனை சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. தகப்பனே, பலவீனத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு, ஆண்டவரே கலக்கத்தோடு, ஏக்கத்தோடு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தனை கட்டளையிட்டவராக, உம்முடைய தெய்வீக சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக, உம்முடைய தெய்வீக சந்தோஷம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் என்று சொன்னீரே. இந்த வாக்கு தத்தம் இந்த மாதம் முழுவதும் எங்களை சந்தோஷிப்பித்தது நன்றி. புதிய மாதத்துக்குள்ளாய் நுழைய போகிற எங்களுக்கு புதிய வாக்கு தத்தங்களை தந்து எங்களை ஆண்டவரே ஆனந்த களிப்போடு எங்களை ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.